ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் 4. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா பொருட்களை? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும், ஸோ எப்படி ஆர்டர் பண்ணணும், எந்த பொருளை சூஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு ரீஃபண்ட் பாலிசி இருக்கா, ஸோ அது செல்லரோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஃபுல்லாக என்னால் எந்த அளவுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு ஹை ப்ரைஸில், அதாவது ஸோ ஒரு 1000க்கும் மேலே, ஸோ ஒரு 5000 10,000 இது மாதிரி மொபைலெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அதாவது அந்த மொபைலில் கண்டிப்பாக ஒரு 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தருவாங்க. பட் இதுவே நீங்கள் ஒரு குறைஞ்ச விலையில், ஸோ ஒரு 200 to 500 இந்த ப்ரைஸ்க்குள்ளே நீங்கள் சில பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசி கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட ப்ரைஸ் பார்த்தோம்னா, ஸோ அதாவது 189 ரூபா தான். பட் இதுக்கு ரீஃபண்ட் பாலிசி இருக்குது. அதாவது 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 daysக்குள்ளே உங்களுக்கு டேமேஜாக இருந்தாலும், ஸோ 10 daysக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வந்ததுலேருந்து 10 daysக்குள்ளே நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு பொதுவாக புது ப்ராடக்ட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு உங்களோட டேமேஜான ப்ராடக்ட்டை சேம் டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. பட் இதுவே நீங்கள் இந்த டெம்பர் கிளாஸ், ஸோ இதை பார்த்தீங்கன்னா, ஸோ இது 158 ரூபா. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாது. பட் இதே ப்ரைஸில் ஏதோ நோ ரீஃபண்ட் பாலிசி, அதாவது இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. இந்த செல்லர் அதாவது இது ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா செல்லர்ஸ் இது மாதிரி கம்மியான ப்ரைஸில் இருக்கிறதுக்கு அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரவே மாட்டாங்க. பட் அதே ப்ரைஸில் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்க பொருட்களும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரையும் நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது பட் ரிவ்யூ அதோட ஸ்டார்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கிறத பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு ஒரு வேளை அப்படி இல்லைன்னா உங்களால் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், நான் காமிக்கிறேன். ஸோ ப்ரூஃப் எல்லாமே நான் காமிக்கிறேன். பட் இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இது எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. பட் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு நல்லாவே இல்லை. ஸோ டெம்பர் கிளாஸ் கிளியராக இல்லை. ஸோ டெம்பர் கிளாஸ் ஃபுல்லாமே டாட்டாக இருந்தது. ஸோ டெம்பர் கிளாஸ் கிளியராகவே இல்லை. அதனால எனக்கு இங்கே ரீஃபண்ட் அப்படிங்கிற ரிட்டன் அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷனுமே எனக்கு இந்த இடத்துக்கு காமிக்கவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக தமிழில் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ கூகுளில் போய் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு ஒரு நம்பர் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னா ஸோ ஒரு நார்மலான இங்கிலீஷில் நீங்கள் பேசியே ஸோ தமிழ் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ரிக்வஸ்ட் எடுத்து அவங்க ஒரு டேட் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் 2 days இல்லைனா 1 day ஆகும். ஸோ அந்த டைமிங்கில் அவங்களே கால் பண்ணுவாங்க. உங்கள் சைடு நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு தமிழ் கஸ்டமர் கேர் கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளமை சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கு பதுவாக நீங்கள் ரிட்டன் 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்க பொருட்களை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்க பொருளை சூஸ் பண்ணி நான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணி, அதாவது ரிட்டன் அப்ளை பண்ணி ஸோ நான் நியூ ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன். அதுவும் ஸோ ஒரு கம்மியான விலையில் கிடையாது, பட் ஒரு ஹை ப்ரைஸிங் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ரிட்டன் அப்ரூவல், நான் ரிட்டன் அப்ளிகேஷன் அதாவது அப்ளை பண்ணி, ஸோ அதாவது என்ன டேமேஜ்னால் நீங்கள் அந்த டேமேஜை மட்டும்தான் நீங்கள் இஷ்யூஸ் பண்ணணுங்க. அதாவது இப்போ நான் மொபைல் வாங்கும்போது எனக்கு வால்யூம் பட்டன் ஒர்க் ஆகலை. ஸோ வால்யூம் பட்டன் மட்டும் தான் நான் ஒர்க் ஆகலின்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ அவங்க ரிட்டன் 2 daysல வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஓல்டு ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது ஸோ வேறு எந்த டேமேஜ் இருந்தாலும் ஸோ நீங்கள் அந்த இஷ்யூஸில் கன்ஃபார்ம் நீங்கள் அதில் ரிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணணும். ஸோ அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களை ரிட்டன் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அதில் இருக்க வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக வச்சுருங்க. எந்த டேமேஜோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு அதாவது அப்ளிகேஷன் ரிட்டன் அப்ளை பண்ணும்போது அதுலேயே ஸோ ரிட்டன் ஒரு ஆப்ஷனே வந்திருக்கும். ஸோ அந்த ரிட்டன், ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். நான் ரிட்டன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நியூ ஆர்டர் வந்துடும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரீப்ளேஸ்மெண்ட் புது ப்ராடக்ட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்க. பட் நான் 1 star தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா முதல் ப்ராடக்ட் எனக்கு கரெக்டாக இல்லை. இது எனக்கு செப்டம்பர் 7th வரையும் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டன், ஸோ நீங்கள் ரெண்டாவதாக வாங்குகிற ப்ராடக்ட், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்குகிற ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு ரிட்டன் ஆப்ஷன் வந்துடும்.
அந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து நீங்கள் அதுலேயும் 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் ரீசன் ஃபார் ரிட்டர்ன். ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களோட இஷ்யூஸ் வந்து இதில் இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்த இஷ்யூஸுங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகி நியூ ப்ராடக்ட் வந்து டெலிவரி அதாவது பேக்கேஜ் பண்ணி ஷிப்பிங் வந்து கொண்டாந்துருவாங்க. கொண்டாந்ததுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. நீங்கள் போய் இந்த டேமேஜான மொபைலை கொடுத்துருங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபோட்டோ அவங்க வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்ன இஷ்யூஸ் தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு நியூ ப்ராடக்ட்டை தந்துட்டு போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது மாதிரி தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டை பற்றி மட்டும்தான். ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது ஸோ நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும், ஸோ ரேட்டிங் மட்டும் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கான்னு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி ஒரு டேமேஜ் இருந்தால் நீங்கள் 10 days கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. பட் உங்களுக்கு ஸ்டேட்டஸில் அப்படி அப்டேட் ஆகலைனாலும் கண்டிப்பாக டைமிங்கில்குள்ளே நீங்கள் எந்த டேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்குள்ளே கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. ஸோ அப்படி அந்த டேட்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இஷ்யூஸை மட்டும் சொல்லிடுங்க. அவங்க பார்த்துட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நியூ ப்ராடக்ட்டை கன்ஃபார்ம் தந்துடுவாங்க. பட் அமேசானை பொறுத்தவரையும் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அமேசானை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் அமேசானை பற்றி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இன்னொரு விஷயம், ஸோ நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்லேயும் ஏதாவது டேமேஜ் இருந்தால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மணியவே. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்2 கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ மை வாலெட் நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தாவே உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தா அது மூலமாக உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.